ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேன், உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அடுப்பில் கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆம்லெட்டுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெய் சேர்க்காமலே நம்ம சூப்பராக ஆம்லெட்டு ரெடி பண்ணிடலாம். மிதமான தீயில் நல்லா வேகட்டும். இப்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மிளகுத்தூள் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்போ நமக்கு ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த ஆம்லெட்டை ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லாம் வெரைட்டி ரைஸோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.